சின்ன அழகான கிராமம். மஞ்சள் நிற நெற்பயிர் புலங்கள் பசுமையாய் அசைந்து கொண்டிருக்கு. கிராமத்து வீடுகள் மண்ணால கட்டப்பட்டவை. மேலே தேங்காய் ஓலை கூரை. கிராமம் முழுக்க தூக்கத்தில் இருக்க ஓரமா உள்ள மரக்கிளை மீது சேவல் அமர்ந்திருக்கு. சேவல் பெருமையா சிந்திக்குது. என் குரலால் தான் எல்லாரும் எழுந்து வேலை பார்க்கிறாங்க. சூரியனும் என் குரலுக்கு தான் வருகிறான். நான் இல்லைனா கிராமம் இருட்டிலேயே இருக்கும். அடுத்த நாள் அதிகாலை சேவல் யோசிச்சது, இன்னைக்கு நான் கூவவே மாட்டேன். அப்போ எல்லோரும் என்னை மதிப்பது தெரியும். அது அமைதியா கிளையிலேயே அமர்ந்தது. ஆனா சில நேரத்துக்குள்ளே கிழக்கு வானம் சிவப்பு நிறமா மாற ஆரம்பிச்சது. சூரியன் மெதுவா உயர ஆரம்பிச்சான். சூரியன் எழுந்ததும் கிராமம் முழுக்க பசுமையான வெளிச்சம் பரவியது. காளைகள் மேய ஆரம்பிச்சது. விவசாயிகள் விழித்து தங்கள் கருவிகளை எடுத்து வயலுக்கு போனார்கள். பெண்கள் வீட்டு முன் களை தூர்த்து கோலம் போட ஆரம்பிச்சாங்க. அனைவரும் தங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல நடத்தினார்கள். இது எல்லாம் பார்த்த சேவலுக்கு பெரும் அதிர்ச்சி. அது மெதுவா சொன்னது, அடடா, நான் இல்லாமலே சூரியன் உதிக்கிறான். என் கூவல் சூரியனை வர வைக்காது. என் வேலை சூரியன் வந்த பிறகு மக்களை எழுப்புவதுதான். ஆனா நான் அதை பெரிய காரியம் போல நினைத்தேன். அது தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டு தாழ்மையோட குரல் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த நாள் முதல் சேவல் பெருமை அடிக்காமல் தன் கடமையை மட்டும் சிரத்தையா செய்ய ஆரம்பிச்சது. அதை பார்த்த கிராமத்து குழந்தைகள் சேவலை சிரித்து கொண்டு சொன்னார்கள், அட சேவலே, பொழுது விடிந்தது உன்னாலே அல்ல, சூரியனால் தான். சேவல் சிரித்து கொண்டு தலையாட்டியது.